நாட்கள் உருண்டோட வீடை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சுபயோக சுபதினம் வந்தது. ஈஸ்வர் ஆருத்ரா தம்பதியின் செல்ல புதல்வனுக்கு பெயர் சுட்டும் மற்றும் தொட்டில் வைபவம் மிக கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரிஷியும் தாரணியும் சந்துருவும் பட்டி வேட்டி சட்டையில் கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்தனர். சுபமுகூர்த்த நேர்த்தி பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்ட பூக்களால் சூழப்பட்ட அழகிய சந்தன தொட்டில் நடுநயமாக வைக்கப்பட்டிருந்தது. ஆருத்ரா பட்டு சேலையில் தாய்மையின் பேரழகோடு வீற்றிருக்க, ஈஸ்வர் பட்டு வேட்டி சட்டையில் தன் குட்டி பாப்பாவை தன் கையில் பஞ்சு போல ஏந்தியபடி மேடைக்கு வந்தான். ஐயர் கணபதி ஹோமத்தை முடித்துவிட்டு, பெரியவர்களை பிறந்த குழந்தைக்கு பெயர் சுட்டும் சுப நேரம் இது. தந்தையானவர் குழந்தையின் வலது காதில் மும்முறை அமுக்கி பெயர் சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டினார். கற்பகமத்தையும் வேதநாயகமும் பேரனை ஆசையோடு பார்த்து ஆசிர்வதிக்க, ஈஸ்வர் தன் பாப்பாவை மெதுவாக தன் மடியில் கிடத்தினான். ஈஸ்வர் தன் குட்டி பாப்பாவை முகத்தை பார்த்தான். அந்த பிஞ்சு முகம் அச்சு அசலாக அவனது ஆருத்ராவின் சாயலிலேயே சிரித்து கொண்டிருந்தது. பாப்பாவின் வலது காதில் தன் உதடுகளை பக்கத்தில் கொண்டு சென்று தன் கம்பீரமான குரலில் மெல்ல அமுக்கி முதல் முறை சொன்னான், ஆருத்ரன். அவன் அந்த பெயரை சொன்ன நொடியில் மேடையில் அமர்ந்திருந்த ஆருத்ராவின் கண்கள் இருந்து தன்னிச்சையாக ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. தன் கணவனின் பெயரையும் தன் பெயரையும் தாங்கி நிற்கும் அந்த வார்த்தை அவளுக்குள் இசைத்தது. ஈஸ்வர் மீண்டும் பாப்பாவின் காதோரம் குனிந்து முழு அன்பையும் குலைத்து இரண்டாவது முறையும் சொன்னான், ஆருத்ரன். பாப்பா தன் குட்டி பிஞ்சு கைகளை லேசாக அசைத்து தந்தையின் குரலை கேட்டு புன்னகைப்பதைப் போல் ஒரு மெல்லிய அசைவை கொடுத்தான். மூன்றாவது முறையாக ஈஸ்வர் தன் நெஞ்சில் இருந்த அத்தனை பாசத்தையும் கம்பீரத்தையும் ஒன்றிணைத்து தொண்டை அடைக்க உறக்க சொன்னான், ஆருத்ரன். ஆருத்ரன், ஆருத்ரன் என்று மண்டபத்தில் இருந்த அத்தனை பெரியவர்களும் உறவினர்களும் கரவொலி எழுப்பி மலர்களை தூவி தீர்க்க ஆயுசோடு வாழ்க என்று மனமாற வாழ்த்தினர். ரிஷியும் சந்துருவும் எங்க வீட்டுக்கு வந்த புது வாரிசு ஆருத்ரன் வாழ்க என்று உற்சாக கூச்சலிட்டனர். ஈஸ்வர் தன் மகனை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஆருத்ராவின் அருகில் வந்தான். மனைவியின் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டு, நம்ம ஆருத்ரன்டி, நம்ம காதல் கொடுத்த ஆக சிறந்த பரிசு என்று தத்தளிக்கும் குரலில் சொன்னான். ஆருத்ரா தன் கணவனின் கரத்தையும் மகனின் பிஞ்சு விரலையும் சேர்த்து பிடித்து கொண்டு, தேங்க்யூ ஈஸ்வர், என் வாழ்க்கையை முழுமையாக்கியதுக்கு ரொம்ப நன்றிங்க என்று உருகினாள். பெரியோர்களின் ஆசையினாலும் பிஞ்சு குழந்தை ஆருத்ரனின் வருகையினாலும் அந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் என்றும் அழியாத பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. பெயர் சுட்டு விழா முடிந்து அன்று தினத்தின் பரபரப்புகள் அனைத்தும் அடங்கியிருந்தன. வீடே ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியிருக்க, தாரணியும் ரிஷியும் தங்கள் அறைக்கு வந்தனர். ஜன்னல் வழியே குளிர்ந்த நிலவொளி அறைக்குள் பரவியிருக்க, தாரணி கட்டிலில் ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாள். ரிஷி மெதுவாக அவள் அருகே வந்து அவளது இடையை சுற்றி வளைத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். தாரணி என்று அவளது கழுத்தோரம் குனிந்து மெல்லிய குரலில் அழைத்தான் ரிஷி. என்னங்க என்று தாரணி வெக்க புன்னகையோடு அவனை திரும்பி பார்க்க, ரிஷியின் கண்களில் ஒருவித ஏக்கம் தங்கியிருந்தது. பாப்பாவை வச்சு கொஞ்சறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி. நமக்கும் நமக்கும் ஒரு குட்டி பாப்பா வேணும் தாரணி என்று தன் மனதில் இருந்த ஆசையை காதலோடு வெளிப்படுத்தினான் ரிஷி. தாரணி அவனது ஏக்கமான பார்வையை கண்டு நெகிழ்ந்து போனாள். அவள் சம்மதமாக
லேசாக தலையசைத்தாள். ஆனால் உடனே அவனது சட்டையை பிடித்து கொண்டு, சரிதான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் என்றாள் செல்ல கண்டிப்புடன். ரிஷி புன்னகைத்து அவளது கன்னத்தை அள்ளி பிடித்து, சொல்லு தாரணி, உனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தையே கேட்டாலும் உன் புருஷன் வாங்கி தருவேன் என்றான். தாரணி அவனது கண்களை நேராக பார்த்து, இப்போ இன்னும் ஒரு வாரத்துல நாம லண்டனுக்கு புறப்பட்டுடுவோம். அங்க அத்தை மாமா அண்ணின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நாம 2 பேர் மட்டும்தான் இருப்போம். ஒருவேளை அங்க நான் கர்ப்பமாக இருந்தா இந்த ஆருத்ரா அண்ணிய அண்ணா பார்த்துக்கிட்டதை விட என்னை ரொம்ப ரொம்ப பத்திரமா அன்பா பார்த்துப்பீங்களா என்று தன் காதலை குலைத்து கேட்டாள். அவள் கேட்ட இதமான கேள்வியில் ரிஷியின் மனம் உருகி போனது. அடி லூசு பொண்டாட்டி, இதை விட எனக்கு வேற என்னடி வேணும்? என் உசிரையே உனக்கு கொடுத்து உன்னையும் நம்ம குழந்தையும் கண் கலங்காம பார்த்துப்பேண்டி என்று சொல்லி அவளது நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டான். தாரணியின் மனதில் இருந்த கடைசி தயக்கமும் விலகியது. அவள் முழு சம்மதத்தோடு அவனது தோள்களை தழுவிக்கொண்டாள். அன்று இரவு எந்தவித கருத்தடை மாத்திரைகளோ தடைகளோ இல்லாமல் இருவரின் மனமும் உடலும் ஒன்று கலந்தன. அமெரிக்காவிற்கு திரும்பிச் சென்று சில வாரங்கள் ஆன நிலையில் சந்துருவின் மனதில் ஒரு புதிய வசந்தம் பூத்திருந்தது. தன் கூட படிக்கும் கல்லூரி மாணவி தமிழ் பெண்ணான நிலாவின் மீது காதல் மலர்ந்தது. அந்த விஷயத்தை வீட்டாரிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் தவித்த சந்துரு இந்திய நேரப்படி நள்ளிரவு 1 மணிக்கு தன் அண்ணன் ஈஸ்வரனுக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால் செய்தான். ஈஸ்வர் பாப்பாவை தூங்க வைத்துவிட்டு அலைபேசியை எடுத்து, டே சந்துரு, என்னடா இந்த நேரத்துல கூப்பிடுற? அமெரிக்காவில் பொழுது விடிஞ்சிடுச்சா என்றான் மெல்லிய குரலில். அண்ணே, நீ தனியா தானே இருக்கியா? அண்ணி பக்கத்துல இல்லையே என்று சந்துரு சுற்றும் முற்றும் பார்த்தபடி ரகசியமாக கேட்டான். ஆருத்ராவும் பாப்பாவும் தூங்குறாங்கடா, நீ விஷயத்த சொல்லு, ஏன் ஒரு மாதிரி முழிக்கிற என்று ஈஸ்வர் சந்தேகமாக கேட்டார். சந்துரு தன் தலையை சொரிந்து கொண்டே, அண்ணே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை இப்போதைக்கே அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சொல்லக்கூடாது, உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் என்றான் தயக்கத்துடன். டேய், என்னடா பீடிகை எல்லாம் பலமா இருக்கு? ஏதும் பிரச்சனையாடா? ஐயோ, அதெல்லாம் இல்லைண்ணே, எனக்கு எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குனே என்று சந்துரு சட்டென்று உடைத்தான். ஈஸ்வர் அதிர்ச்சியில் கண்கள் அகல, என்னது, உனக்கு பொண்ணா? அடப்பாவி, அமெரிக்கா போனதும் ரூட் போட்டுட்டியா? யாருடாது என்ற சிரிப்பை அடக்க முடியாமல் கேட்டான். அண்ணே, அவ பேரு நிலா, நம்ம மதுரை பொண்ணு தான். இங்கதான் என் கூட படிக்கிறா. ரொம்ப அமைதியான தங்கமான பொண்ணுன்னு. 2 மாசமா 2 பேரும் சேர்ந்துதான் ப்ராஜெக்ட் பண்றோம். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு என்று சந்துரு தன் காதலை பூரிப்போடு விவரித்தான். ஈஸ்வர் புன்னகைத்து, டே சந்துரு, காதல் பண்றதெல்லாம் சரிதான், ஆனா இதை ஏன் என்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்ற? அம்மாவுக்கு தெரிஞ்சா பொண்ணு யாரு என்னன்னு ஆராய ஆரம்பிச்சிடுவாங்கன்ற பயமா? ஆமாண்ண, தாரணி காதலை நீங்க தான் சேர்த்து வச்சிங்க. அதே மாதிரி முதல்ல உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு கூப்பிட்டேன். நீங்க தான் நடுவுல இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு என்று சந்துரு கெஞ்சினான். ஈஸ்வர் கம்பீரமாக சிரித்து கொண்டு, சரிடா தம்பி, பொண்ணோட போட்டோவையும் விவரத்தையும் எனக்கு அனுப்பி வை. நான் ஆருத்ராட்சிக்கிட்ட மட்டும் பேசிட்டு அப்புறம் நல்ல சந்தர்ப்பம் பார்த்து அம்மா அப்பா கிட்ட மெதுவா பேச ஆரம்பிக்கிறேன். நீ தைரியமா இரு என்று அண்ணனாக தோள் கொடுத்தான். தேங்க்ஸ் அண்ணே, நீங்க தான் என் ரியல் ஹீரோ என்று சந்துரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆருத்ரன் பிறந்து சில மாதங்கள் முடிந்த நிலையில் வீடு குழந்தையை சுற்றிதான் இயங்கிக் கொண்டிருந்தது.
பாப்பாவின் தூக்கம், பால், நேரம், டைப்பர் மாற்றம் என ஆருத்ராவின் உலகமே மகனை மையமாக மாற்றியிருக்க, ஈஸ்வரனுக்கு தன் மனைவியோடு தனியாக பேசக்கூட நேரம் கிடைக்கவில்லை. அன்று மாலை ஈஸ்வர் வேலை முடித்து வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்தான். அறையில் ஆருத்ரா பாப்பாவை தாளாட்டி தூங்க வைத்துக் கொண்டிருந்தாள். ஈஸ்வர் மெதுவாக பின்னால் வந்து அவளது இடையை சுற்றி வளைத்து அவளது கழுத்தில் ஒரு முத்தத்தை புதைத்தான். ஐயோ ஈஸ்வர், விடுங்க, பாப்பா இப்பதான் தூங்கி இருக்கான், விழிச்சுக்க போறான் என்று ஆருத்ரா கிசுகிசுத்தாள். ஈஸ்வர் அவளது தாடையில் கை வைத்து தன் பக்கம் திருப்பி, ஆரு, பாப்பா பிறந்ததிலிருந்து நீ என்னைக்காவது என்னை நிமிர்ந்து பார்த்திருக்கியாடி? எப்பொழுதும் பாப்பா பாப்பான்னு அவனை சுத்தியே வர, என் கூட பேசுறதே இல்லை என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். ஆருத்ரா புன்னகைத்து, என்னங்க நீங்க, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு என்றாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்துல நீ அழகா ஒரு சேலை கட்டிக்கிட்டு ரெடியாகணும். நம்ம வெளியே போறோம் என்றான் ஈஸ்வர் கட்டளையிடும் குரலில். ஐயோ ஈஸ்வர், பாப்பாவை விட்டுட்டு நான் எப்படி வர்றது? அவனுக்கு பசிக்கும் என்று ஆருத்ரா தயங்க, அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்கடி. நான் ஏற்கனவே அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசிட்டேன். 2 மணி நேரம் பாப்பாவை அவங்க பொறுப்பில் விட்டுட்டு நாம மட்டும் வெளியே போறோம் என்று ஈஸ்வர் அவளது பேச்சை தடுத்தான். வேறு வழியின்றி ஆருத்ரா ஒரு அழகான சேலையை உடுத்தி லேசான அலங்காரத்துடன் தயாரானாள். ஈஸ்வர் காரை எடுத்துக்கொண்டு அடையாறில் உள்ள ஒரு அமைதியான ரூப்டாப் நிலவொளி உணவகத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே கடற்கரை காற்றும் மிதமான மின் விளக்குகளின் ஒளியும் மெல்லிய பின்னணி இசையும் சூழலை மிகவும் ரொமான்டிக்காக மாற்றியிருந்தன. இருவரும் ஜன்னலோர மேசையில் அமர்ந்தனர். ஈஸ்வர் அவளது கரங்களை தன் கைகளுக்குள் எடுத்து வைத்து கொண்டு, எவ்வளவு நாளாச்சுடி உன்னை இப்படி நிம்மதியா உட்கார்ந்து ரசிச்சு. இந்த சேலையில நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி ஆரு என்று காதலோடு சொன்னான். ஆருத்ராவின் கன்னங்கள் சிவந்தன. ஈஸ்வர், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னை இப்படி ஒரு டேட் கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆருத்ரன் நமக்கு கிடைச்ச வரம் தாண்டி. ஆனா அவனுக்கு அம்மாவா ஆகிறதுக்கு முன்னாடி நீ என் பொண்டாட்டி. உனக்கான என் அன்பும் நேரமும் எப்பவுமே குறையாதடி என்று ஈஸ்வர் உருகினான். இருவரும் சுட சுட உணவை சாப்பிட்டபடியே பழைய நினைவுகளையும் சந்துருவின் அமெரிக்க காதலையும் பற்றி பேசி சிரித்து மகிழ்ந்தனர். குழந்தை வந்த பிறகும் குறையாத தன் கணவனின் பேரன்பில் திளைத்த ஆருத்ரா அவன் தோளில் தலை சாய்த்து அந்த நிலவொளி இரவில் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். ரூப்டாப் உணவகத்தின் இனிமையான டேட் முடிந்து இருவரும் வீட்டிற்கு திரும்பிய போது மணி நள்ளிரவு 11 மணி. ஆருத்ரன் குட்டி தூக்கத்திலிருந்து விழித்து கற்பகமாத்தையிடம் பால் குடித்துவிட்டு மீண்டும் தொட்டிலில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். பாப்பா தூங்குவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்ட ஆருத்ரா அறைக்குள் நுழைந்து தன் தலைமுடியை முடித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஈஸ்வர் கதவை உட்புறமாக பூட்டிவிட்டு தன் பின்னால் இருந்து மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய பார்சலையும் முழு நீள மல்லிகை பூவையும் எடுத்தான். ஆரு என்று அழைத்தபடி அவள் அருகே வந்தான். ஆருத்ரா திரும்பி பார்க்க அந்த மதுரை மல்லிகையின் அடர்ந்த நறுமணம் அறை முழுவதும் பரவியது. அடடே, மல்லிகை பூவா? எப்பங்க வாங்கினீங்க என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள். நாம ஹோட்டல்ல இருந்து வரும்போதே உனக்காக வாங்கிட்டேண்டி. அப்புறம் இந்தா என்று சொல்லி அவளுக்கு மிகவும் பிடித்த திருநெல்வேலி அல்வா பார்சலை பிரித்து ஒரு துண்டை எடுத்து அவளது வாயில் ஊட்டினான். ஆருத்ரா அந்த ஸ்வீட் சுவையில் மெய் மறந்து, ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க ஈஸ்வர் என்றாள் புன்னகையோடு.
ஈஸ்வர் அவளது உதட்டோரம் ஒட்டியிருந்த அல்வாவின் இனிப்பை தன் விரலால் மெதுவாக துடைத்து, இந்த ஸ்வீட்டை விட நீ தாண்டி எனக்கு எப்போதும் இனிப்பா இருக்க என்று காதோரம் குனிந்து கிசுகிசுத்தான். அவனது மூச்சு காற்று பட்டதும் ஆருத்ராவின் உடலெங்கும் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு பரவியது. ஈஸ்வர் தன் கைகளிலேயே அவளது கூந்தலில் அந்த மல்லிகை பூவை மென்மையாக சுட்டிவிட்டான். ஆரு, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நாம எவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டே இருந்தோம்னு தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் நீயும் நானும் மட்டும்தாண்டி என்று சொல்லி அவளது இடையை சுற்றி வளைத்து தன் உடலோடு நெருக்கமாக அணைத்து கொண்டான். ஆருத்ரா தன் கரங்களால் அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது நெஞ்சில் தலை சாய்த்தாள். தாய்மையின் கனிவும் குறையாத காதலின் பொலிவும் அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தன. ஈஸ்வர் அவளது முகத்தை அள்ளி பிடித்து அவளது இமைகளிலும் கன்னங்களிலும் அவளது பவள உதடுகளிலும் ஆழமான முத்தத்தை பதித்தான். அந்த முத்தத்தில் இத்தனை நாள் பிரிவின் ஏக்கமும் தீராத பேரன்பும் ஒரு சேர வெளிப்பட்டன. அரை விளக்குகளின் அணைப்பில் மல்லிகை பூவின் நறுமணமும் அல்வாவின் இனிமையும் சூழ்ந்திருக்க, பெற்றோர் என்னும் பொறுப்பை எல்லாம் சில மணி நேரங்களுக்கு ஒத்தி வைத்துவிட்டு ஈஸ்வரனும் ஆருத்ராவும் தங்களின் ஆழமான காதலிலும் புது பொலிவுற்ற தாம்பத்தியத்திலும் மீண்டும் முழுமையாக சங்கமித்தனர். லண்டன் சென்று சில வாரங்களே ஆகியிருந்த நிலையில் அன்று காலை தாரணிக்கு லேசாக தலை சுற்றலும் மயக்கமும் ஏற்பட்டது. சந்தேகத்துடன் ரிஷி அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர் புன்னகையோடு அந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். கங்க்ராஸ் ரிஷி, தாரணி கர்ப்பமா இருக்காங்க. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த ரிஷிக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. உடனே கைபேசியை எடுத்து சென்னையில் உள்ள தன் பெற்றோருக்கு வீடியோ காலில் தாரணி கர்ப்பமாக இருக்கும் செய்தியை அறிவித்துவிட்டு ஈஸ்வரனுக்கு வீடியோ கால் செய்தான். அங்கே பேரனுடன் விளையாடி கொண்டிருந்த கற்பகம், வேதநாயகம், ஈஸ்வர், ஆருத்ரா அனைவரும் ஒன்றாக போன் திரையில் முன்கூடினர். அத்த, மாமா, லண்டன்ல இருந்து ஒரு மாசான நியூஸ் என்று ரிஷி குதித்தான். தாரணி வெக்க புன்னகையோடு பிரசவ பரிசோதனை அறிக்கையை காட்ட கற்பகம் ஆனந்த கண்ணீருடன் கை கொப்பினார். என் மகளுக்கு தாய்மை யோகம் வந்துடுச்சா? ஆண்டவா, உனக்கு கோடி நன்றிடா என்று நெகிழ்ந்தார். ஈஸ்வர் உறக்க சிரித்து கொண்டு, டே ரிஷி, சொன்ன மாதிரியே வேலையை காட்டிட்டடா. ஆனா ஞாபகம் இருக்கா, லண்டன் கிளம்புறப்போ என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுத்த, அதை மறந்துடாத என்றான் அண்ணனாக. அட போங்க, இன்னிலிருந்து தாரணிய பூ மாதிரி தாங்க போறோம் பாருங்க என்று ரிஷி சவால் விட்டான். சொன்னபடியே அடுத்த நாளே ரிஷியின் அன்பான ஆதிக்கம் சமையலறையில் தொடங்கியது. தாரணி சமையலறைக்குள் நுழைந்து பாத்திரத்தை எடுக்க போன போது ரிஷி ஓடி வந்து அவளது கையில் இருந்த கரண்டியை பிடுங்கினான். ஏ தாரணி, என்ன பண்ற? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னிலிருந்து இந்த சமையலறை ஏன் கட்டுப்பாட்டுல வருது என்ற சமையல் தொப்பியை மாட்டிக்கொண்டான். தாரணி சிரித்து கொண்டே, ஐயோ ரிஷி, உங்களுக்கு டீ வைக்க கூட தெரியாதே, நீங்க சமைக்க போறீங்களா? நாம பட்னியாதான் கிடக்கணும் போல என்றால் கிண்டலாக. உன்னை யாருடி என் சமையல் திறமையை குறைச்சி எடை போட சொன்னது? இதை பாரு, யூடியூப்ல பார்த்து சமைக்க போறேன் என்று போனை ஆன் செய்துவிட்டு பாத்திரத்தில் காய்கறிகளை போட்டான். அடுத்த 10 நிமிடத்தில் சமையலறை முழுதும் புகை மூட்டமாக மாறியது. உப்புக்கு பதிலாக சர்க்கரையை போட போன ரிஷியை தாரணி பதறி அடித்து பிடித்து நிறுத்தினாள்.
ஐயோ ரிஷி நிறுத்துங்க. உப்புக்கு பதிலாக சர்க்கரையை போடுறீங்க. இது சமையல் இல்லைங்க, கெமிக்கல் லேப் சோதனை மாதிரி இருக்கு என்று சிரிப்பை அடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டாள். ரிஷி தன் மூக்கில் ஒட்டியிருந்த மாவை துடைத்து கொண்டு, அடிப்பாவி, உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சா கிண்டலா பண்ற? இரு, உனக்கு சுட சுட பருப்பு சாதமும் காய்கறி சூப்பும் வச்சு தரேன் என்று பிடிவாதமாக சமைத்து முடித்தான். கடைசியில் அவன் சமைத்த உணவை தாரணிக்கு தன் கையாலேயே ஊட்டிவிட்டான். சமையல் கொஞ்சம் சுவை கம்மியாக இருந்தாலும் அதில் கலந்துள்ள கணவனின் தூய்மையான அன்பை உணர்ந்த தாரணி அவனது தோளில் சாய்ந்து நெகிழ்ந்து போனான். அவள் கேட்டபடியே லண்டனின் அந்த சின்னஞ்செறிய வீட்டில் தாரணியை ஒரு இளவரசியை போல தாங்க தொடங்கி இருந்தான் ரிஷி. மாலை பொழுதில் தாரணிக்கு திடீரென்று நாவில் எச்சி ஊற சென்னையில் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட வேண்டும் போல் மாளாத ஏக்கம் வந்தது. அவள் சோஃபாவில் அமர்ந்து முகத்தை சுடித்தபடி, ரிஷி, எனக்கு உடனே மாங்காய் பச்சடியும் நல்ல காரசாரமா புளிசாதமும் சாப்பிடணும் போல இருக்குங்க. லண்டன் சாப்பாட்டை பார்த்தாலே எனக்கு கொமட்டுது என்று ஆசையோடு புலம்பினான். ரிஷி பதறி போய், அடியே, இந்த லண்டன் குளிர்ல மாங்காய்க்கு நான் எங்கடி போவேன்? சரி இரு, நம்ம சென்னை வீட்டுக்கு வீடியோ கால் போடுவோம் என்று உடனே வாட்ஸ்அப் வீடியோ காலை ஆன் செய்தான். மறுமுனையில் சென்னையில் கற்பகமும் ஆருத்ராவும் பாப்பாவை தூங்க வைத்துவிட்டு போனை எடுத்தனர். தாரணியின் ஆசையை கேட்டதும் அத்தை கற்பகம், அடடா, என் பொண்ணுக்கு மாங்காய் பச்சடி சாப்பிடணும் போல இருக்கா. ஈஸ்வர், லண்டன் தமிழ் கடையில மாங்காய் கிடைக்குமான்னு ரிஷிக்கு கேட்டு சொல்லுடா என்று சொல்ல, ரிஷி சமையல் கட்டில் நின்று கவச உடை கட்டி கொண்டு, அத்தை, மாங்காய் கிடைச்சிருச்சு, ஆனா இதை எப்படி செய்யணும்னு நீங்களும் ஆருத்ராவும் எனக்கு கற்றுக் கொடுங்க என்றார். ஆருத்ரா சிரித்து கொண்டே, ரிஷி, முதல்ல வானலில் நல்ல நெய்யை ஊற்றி கடுகு காய்ந்த மிளகாய் தாளிங்க என்றாள். கடுகு எது, சீரகம் எதுன்னு தெரியலையே என்று ரிஷி அஞ்சரைப்பட்டியை எடுத்துக்கொண்டு ஃபோன் கேமராவுக்கு முன்னாடி காட்டினான். அத்தை, கற்பகம் தலையில் அடித்துக்கொண்டு, பாவம் மாப்பிள்ள, அது சீரகம், அதுக்கு பக்கத்துல குட்டி குட்டியா கருப்பா இருக்கே, அதான் கடுகு, அதை அள்ளி போடக்கூடாது, ஒரு ஸ்பூன் என்று சொல்ல, ரிஷி எண்ணெயில் கடுகு போட்டதும் அது சமையலறை முழுவதும் படபடவென வெடித்து சிதறியது. ரிஷி பயந்து போய் ஒரு பாத்திரத்தின் மூடியை எடுத்து தன் முகத்துக்கு முன்னாடி கேடையும் போல பிடித்து கொண்டு, ஐயோ அத்தை, கடுகு என்னை தாக்குது அத்தை என்று கத்தினான். இங்கே சென்னையில் ஆருத்ராவும் கற்பகத்தையும் சிரிப்பை அடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தனர். தாரணியோ சோஃபாவில் சாய்ந்து கொண்டு ரிஷியின் கூத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தார். ஆருத்ரா சிரித்து கொண்டே, ரிஷி, பயப்படாதீங்க, இப்போ நறுக்கி வச்ச மாங்காயை போட்டு கொஞ்சம் வெல்லம் புளி தண்ணி ஊத்துங்க, பச்சடி ரெடி ஆயிடும் என்று வழி நடத்தினான். அடுத்து புளி சாதம் கிளற போன ரிஷி புளிக்கரிசலை ஊற்றிவிட்டு பெருங்காயத்தூளுக்கு பதிலாக பூண்டு பொடியை தூவி சமையலறையை ஒரே புகை மூட்டமாக மாற்றினான். ரிஷி, பெருங்காயம் போட சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கப்பா என்று அத்தை கத்த, அத்தை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் அத்தை இருந்துச்சு என்று ரிஷி பாவமாக மூக்கை பிடித்து கொண்டார். ஒரு வழியாக வலிய வேர்த்து சமையலறையை ஒரு போர்க்களமாக மாற்றி மாங்காய் பச்சடியையும் புளி சாதத்தையும் செய்து முடித்தான் ரிஷி. அவன் தாரணிக்கு ஒரு தட்டில் வைத்து ஊட்ட முதல் வாய் சாப்பிட்ட தாரணியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. எப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கா என்று ரிஷி பாசத்தோடு கேட்க, தாரணி அவனது கையை கட்டிக்கொண்டு, கொஞ்சம் காரம் அதிகம்தான், ஆனா உங்க அன்பும்
அம்மா அண்ணியோட வழிகாட்டலும் சேர்ந்து இந்த சாப்பாடு எனக்கு உலகத்திலேயே ஆக சிறந்த சாப்பாடா தெரியுதுங்க என்றாள் உருகி. சென்னையில் விடிய காலில் இதை பார்த்து கொண்டிருந்த அம்மாவும் ஆருத்ராவும் தம்பதிகளின் இந்த இனிமையான காதலியும் சமையலறை கலாட்டாவையும் பார்த்து ரசித்தனர். போனை வைத்து அணைத்துவிட்டு கற்பகம் ஆருத்ராவிடம், சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு தாரணியை கூட்டிட்டு வந்துடணும். பாவம், உன்ன மாதிரியே அவளுக்கு வாந்தியும் மயக்கமும் இருக்கு. பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு அம்மாவோ அத்தையும் இல்லை. இங்க வந்துட்டானா அவளுக்கு நாக்குக்கு ருசியா சமைச்சு போடுவேன். அதான் உங்க அருமை மாப்பிள்ளை பார்த்து கொள்வார் அத்தை, பார்க்கலாம். நான் ரிஷி கிட்ட சொல்லி இருக்கேன், முடிந்த அளவு சீக்கிரமா லீவு கேட்டு வந்துருங்க என்று. குட்டி ஆருத்ரனுக்கு 7வது மாதம் தொடங்கியது. குழந்தை இப்பொழுது குப்புற விழுந்து தன் பிஞ்சு முழங்கால்களையும் கைகளையும் ஊன்றி வீடு முழுவதும் வலம் வர தொடங்கியிருந்தன. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரவேற்பறையின் நடுவே மென்மையான கம்பள விரிப்பில் பாப்பாவை உட்கார வைத்திருந்தனர். ஆருத்ரன் தன் பிஞ்சு கரங்களால் தரையை தட்டி தட்டி தாத்தா பாப்பா என்று மழலை சொற்களை பேசி சிரித்து கொண்டிருந்தான். அவனது கீழ் ஈரில் முளைத்திருந்த 2 குட்டி வெள்ளை பற்கள் அவன் சிரிக்கும்போது முத்து போல மின்னின. ஈஸ்வர் தரைமட்டத்தில் படுத்துக்கொண்டு, ஆருத்ரன் குட்டி, இத பாரு, அப்பா கையில என்ன இருக்குன்னு என்று அவனுக்கு பிடித்த சத்தமிடும் பொம்மையை காட்டினான். பாப்பா உடனே தன் பிஞ்சு உடலை முன்னோக்கி நகர்த்தி அதிவேகமாக தவள தொடங்கினான். ஆனால் அவன் ஈஸ்வரனிடம் போகவில்லை. நேராக ஓரமாக அமர்ந்து பூ கட்டி கொண்டிருந்த கற்பகம் அத்தையின் சேலை தலைப்பை பிடித்து இழுத்து பூக்களை அள்ளி தன் குட்டி வாயில் வைக்க போனான். ஐயோ பாப்பா, அதை வாயில வைக்க கூடாதுரா சின்னம் என்று ஆருத்ரா ஓடி வந்து பொம்மையை கொடுத்து பூவை பிடுங்கினாள். தன் கையில் இருந்த பூவை பிடுங்கியதும் ஆருத்ரன் உடனே தன் குட்டி உதடுகளை பிதுக்கி கண்களில் நீர் வழிய உறக்க அழத் தொடங்கினான். அவனது போலி அழுகையை கண்டு ஈஸ்வர் சிரித்து கொண்டே அவனை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அடடா, என் மகனுக்கு எவ்வளோ கோபம் வருது பாருடி. சரி சரி, பொம்மையை அமுக்கு, பீப்பின்னு சத்தம் வரும் என்று ஈஸ்வர் பொம்மையை அழுத்த அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நொடியே பாப்பா அழுகையை நிறுத்தி கண்ணீருடனே கலகலவென சிரித்தான். அந்த அழகான சிரிப்பில் முழு வீடை சொக்கி போனது. அடுத்த நாள் ஆருத்ரனுக்கு முதலில் திட உணவை ஊட்டும் மங்களகரமான அன்னப்பிரசனம் வைபவம் வீட்டில் கோலாகலமாக தொடங்கியது. நடு வரவேற்பறையில் வெள்ளியால் ஆன தட்டில் ஈஸ்வர் குடும்பத்தின் பாரம்பரியம்படி பல பொருட்களை வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பகவத்கீதை புத்தகம், தங்க காசு, எழுதுகோல், மர விளையாட்டு சாட்டை, சுட சுட சமைத்த பாயாசம் மற்றும் பருப்பு சாதம். பாப்பா இதுல எதை தொடுறானோ அதுதான் அவனோட எதிர்கால முக்கிய பங்கு வகிக்கும் என்று அத்தை கற்பகம் பூரிப்போடு சொன்னார். ஈஸ்வர் பாப்பாவை மெதுவாக தட்டின் முன்னே உட்கார வைத்தான். ஆருத்ரா வேதநாயகம் மற்றும் வீடியோ காலில் லண்டனில் இருந்து இணைந்திருந்த தாரணி, ரிஷி, அமெரிக்காவிலிருந்து இணைந்திருந்த சந்துரு என அனைவரும் மூச்சு பிடித்து வேடிக்கை பார்த்தனர். ஆருத்ரன் தன் குட்டி கண்களை உருட்டி தட்டில் இருந்த பொருட்களை ஆச்சரியமாக பார்த்தான். முதலில் தங்க காசை நோக்கி கை நீட்டுவது போல சென்று பிறகு புத்தகத்தை தொடுவது போல நகர்ந்து கடைசியில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த தங்க பேனாவை தன் குட்டி விரல்களால் கெட்டியாக பிடித்து கொண்டான். அடடே, என் பேர பெரிய அறிஞனாகவும் எழுத்தாளராகவும் வருவாண்டா என்று வேதநாயகம் சந்தோஷத்தில் கைத்தட்டினார். ஈஸ்வர் பெருமையோடு ஆருத்ராவை பார்க்க, பாரு ஆரு, பாப்பா பேனாவை பிடிச்சிருக்கான் என்றான்.
அடுத்த நொடியே ஆருத்ரன் அந்த பேனாவை நேராக எடுத்து தன் வாயில் வைக்க போக ஆருத்ரா பதறி போய் அவனை தடுத்து, ஐயோ பாப்பா, அது பேனாடா செல்லம் என்று சொல்லி வெள்ளி ஸ்பூனில் இருந்த இனிப்பான பருப்பு பாயாசத்தை அவனது குட்டி நாக்கில் வைத்தாள். இனிப்பின் சுவை நாவில் பட்டதும் ஆருத்ரன் தன் கண்களை அகல விரித்து உதடுகளை சப்பு கொட்டி சுவைத்து மேலும் வேண்டி கேட்டான். ஈஸ்வரனும் ஆருத்ராவும் சேர்ந்து பாப்பாவிற்கு அடுத்தடுத்த உணவை ஊட்ட வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் மலர்களை தூவி அந்த செல்ல வாரிசு ஆருத்ரனை மனதார வாழ்த்தினர். அமெரிக்காவில் உள்ள அந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழக லைப்ரரி மிகவும் அமைதியாக இருந்தது. சைலண்ட் ப்ளீஸ் என்ற பலகை சுவரில் தொங்க மாணவர்கள் அனைவரும் தீவிரமாக புத்தகங்களில் மூழ்கியிருந்தனர். அங்கே மூலையில் இருந்த மரமேசையில் நிலா தன் தடிமனான கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகத்தை திறந்து வைத்து தீவிரமாக குறித்து கொண்டிருந்தாள். அவளது அடர்ந்த முடி சுருண்டு கன்னத்தில் விழ அதை மெதுவாக காதோரம் ஒதுக்கிவிட்டபடி கவனமாக படித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நேர் எதிரே உட்கார்ந்திருந்த சந்துருவின் கவனம் முழுவதும் புத்தகத்தில் இல்லை, நிலாவின் மீதுதான் இருந்தது. இவ என்னடி இப்படி எப்பொழுது படிச்சுக்கிட்டே இருக்கா? நாம பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது கூடவா தெரியாது என்று மனதுக்குள் புலம்பிய சந்துருவுக்கு குறும்புத்தனம் தொற்றிக் கொண்டது. உடனே தன் நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய காகிதத்தை கிழித்தான். பேனாவை எடுத்து அதில், இன்னைக்கு இந்த லைப்ரரியிலே ரொம்ப அழகாவும் லூசாவும் இருக்க பொண்ணு நீதான் என்று எழுதி அந்த காகிதத்தை சுருட்டி மெதுவாக நிலாவின் புத்தகத்திற்கு பக்கத்தில் நகர்த்தி வைத்தான். நிலா கவன சிதறலுடன் அந்த சின்ன காகிதத்தை பார்த்தாள். மெதுவாக பிரித்து படித்தவளின் புருவங்கள் சுருங்கின. நிமிர்ந்து சந்துருவை நோக்கினான். சந்துரு ஒன்றுமே தெரியாததை போல தன் புத்தகத்தை தலைகீழாக பிடித்து கொண்டு தீவிரமாக படிப்பதைப் போல நடித்தான். நிலா அவனை காரசாரமாக முறைக்க சந்துரு மெதுவாக புத்தகத்தை கீழே இறக்கி நிலாவை பார்த்து இடது கண்ணை அடித்து சிரித்தான். நிலா உடனே பேனாவை எடுத்து அதே காகிதத்தில் பின்புறம், ஒழுங்கா படி சந்துரு, லைப்ரரியில் எக்ஸாமுக்கு படிக்காம என்ன சேட்டை, முதல்ல புத்தகத்தை நேரா பிடி என்று எழுதி அவன் பக்கம் தள்ளிவிட்டாள். சந்துரு படிப்பிலும் கெட்டிக்காரன், அதனால் விழுந்து விழுந்து படிக்க வேண்டாம் என்ற அவசியமில்லை. அவன் கொஞ்சம் படித்தாலே அவன் முழுவதையும் புரிந்து கொண்டு படித்து விடுவான். அந்த அளவு கெட்டிக்காரன் என்பதால் அவனுக்கு இந்த மாதிரி நேரங்களில் புத்தகத்தை வைத்து சீன் போடும் அவசியமில்லை. சந்துரு அதை படித்துவிட்டு சத்தமில்லாமல் சிரித்தான். உடனே அடுத்த காகிதத்தில், புத்தகம் தலைகீழ இருந்தா என்ன நிலா, என் மனசுல நீ நேரா வந்து உட்காந்துட்டு அப்புறம் இன்னைக்கு நைட் நமக்கு டீ டேட் இருக்கா இல்லையா என்று எழுதி அனுப்பினான். நிலா அதை படித்துவிட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் உதட்டை கடித்து கொண்டாள். லைப்ரரியின் அமைதி கெடுக்கக்கூடாது என்பதால் குரலை உயர்த்தாமல் மிக மெல்லிய கிசுகிசுப்பான குரலில், சந்துரு, ஒழுங்கா படிக்கலனா நான் உன் கூட வரமாட்டேன் போ என்றாள் போய் கோபத்துடன். சந்துருவும் அதே கிசுகிசுப்பான குரலில் அவள் அருகே சற்றே சாய்ந்து, நீ வரலனா என்ன, நான் உன் வீட்டு வாசல்ல வந்து தமிழ் பாட்டு பாடி உன்னை அழைச்சிட்டு போவேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் என்று கண்ணடித்து மிரட்டினான். அடப்பாவி, நிலா வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். அவள் அப்படி சிரித்ததும் அவள் இதழின் சிவந்த அழகை கண்டு மெய் மறந்தான். நிலாவுக்கு அவன் பார்க்கும் இடம் புரிந்து வெக்கத்தில் நாக்கை கடித்து கொண்டாள். மெதுவாக, ஏ சந்துரு, அடி வாங்க போற பாரு என்று சொல்ல, எங்க அடி என்று சொல்லி அவனும் வம்பு இழுத்தான்.